அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமி நமக்கானது. இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஓசோன் படலம் தான். இது சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்களை கொண்டது. இது ஒரு நிலையற்ற நீலகாந்த வாயு ஆகும். ஓசோன் வாயு படலம் என்பது நமது பூமியின் மேற்பரப்பில் இருந்து 15 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு பகுதி. இதன் மிக முக்கிய பணி சூரியன் அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள் என 2 வகையான கதிர்களை வெளியிடுகிறது. இதில் அகச்சிவப்பு கதிர்கள் பூமிக்கு வெப்பத்தை கொண்டு செல்கின்றது. புற ஊதா கதிர்களிடமிருந்து வரும் கதிர்களை 99 விழுக்காடு ஈர்த்து பூமியை பாதுகாத்து நம்மை நோயிலிருந்து காப்பாற்றும் பணியை ஓசோன் செய்து வருகிறது. ஓசோன் படலம் எவ்வாறு சேதமடைகிறது? சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற ஏசி மற்றும் குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளிவரும் குளோரோ கார்பன் மற்றும் பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படுகின்ற கார்பன் டையாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டையாக்சைடு போன்றவற்றினால் ஓசோன் படலம் சிதைவடைகிறது. அதுமட்டுமல்லாமல் வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளின் வெளிவரும் புகை மற்றும் தேவையற்ற பொருட்களை எரிக்கும் போது வெளிவரும் புகையிலிருந்து பசுமை இல்லா வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இதனால் ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய ஓட்டை ஏற்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த ஓட்டையின் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. ஓசோன் வாயு அழிவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கு தோல் புற்றுநோய், கண் பார்வை கோளாறு போன்ற உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் பூமியில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் படல சிதைவே காரணம் என்று அறிவியல் தரவுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து ஓசோன் அடுக்கின் சிதைவுக்கான தீர்வுகளை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். வாகனங்களின் எண்ணிக்கையும் அதன் பயன்பாட்டையும் குறைக்க வேண்டும். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு துப்புரவு பொருட்களை பயன்படுத்தவும். நைட்ரஸ் ஆக்சைடு பயன்பாட்டை தடை செய்ய வேண்டும். நிலத்தில் கையால் களை எடுக்கவும் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். குளோரோ கார்பன் கொண்ட ஏரோசல் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களின் பயன்பாடு மற்றும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஓசோன் படலத்தை பாதிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்வதை தவிர்க்க வேண்டும். பொருட்களை முடிந்தவரை மீண்டும் உருவாக்க மற்றும் மறுசுழற்சி செய்ய வேண்டும். மரங்களை அதிகளவில் வளர்ப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை தடுப்பதோடு வளிமண்டலத்தையும் காக்கலாம். எனவே நமது எதிர்காலத்திற்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் ஓசோன் அடுக்கு சிதைவை நாம் தடுத்து நிறுத்துவோம் என உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.